ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகே, ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து 550க்கு மேலே தான் நமக்கு வந்து புல் ரேலி அப்படின்ட்டு. மார்க்கெட் எவ்வளோ சஸ்டெயின் பண்ணி பார்த்தாங்க 550க்கு மேலே. பட் இன்றைக்கி அதோட இம்பேக்ட் என்னென்னா, நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி 450, 500, 550 கூட ஈவன் ரெசிஸ்டன்ட் தான் அப்படின்னும் போது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்றே வர வேண்டியது, பட் நேற்று கொஞ்சம் ட்ராப் ஆகும் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் மார்க்கெட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கீழே வரவே இல்லை. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா எஸ்ஜிஎக்ஸ் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 140 பாயிண்ட் வந்து நம்மளோட மார்க்கெட் க்ளோஸ்லேருந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ், அதாவது நேற்றோட பையர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்திருக்கும் பையிங்கில். பட் ஆஸ் யூஸ்வல் ஸ்மார்ட் மணி பீப்புள், பிக் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையை காமிச்சிட்டாங்க ஹையர் லெவலில் செல் பண்ணிவிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வொலாட்டிலிட்டி இருக்கும், ஒரு ட்ராப் டே அகெயின் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, கொஞ்சம் வீக்காகவும் இருந்திருக்கு. க்ரூட் ஆயில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்கான். கோல்டு ஸ்லைட்டாக ஸ்ட்ரென்த்னஸ் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ டாலர் இண்டெக்ஸும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகலை, அதே நேரத்தில் புல்லிஷாகவும் இல்லை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடர்ஸோட எமோஷனை பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போது எஃப்ஐஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இண்டெக்ஸில் காலை வந்து நிறையா செல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஹெட்ஜ் பர்பஸ்க்காக புட்டை வந்து நிறைய பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐ வந்து புட்டு நிறைய பை பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் காலை வந்து நிறைய செல்லும் பண்ணியிருக்கிறாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது கிளைண்ட்ஸ் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, லைக் அவங்க வந்து ஹெவியான கால் பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட வியூ வந்து புல்லிஷாக இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி எப்பயுமே அவங்களோட வியூ வந்து தப்பாக தான் போகும் இல்லையா? ஸோ அதே தான் இன்றைக்கி நடக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நடந்த விஷயம் இது. ஓகேங்களா? ஆஸ் பர் ஆப்ஷன் செயின் டேட்டாவை பொறுத்து சொல்கிறேன். ஸோ ப்ரோ ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் அவங்க வந்து மிக்ஸ்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா போத் சைடு அவங்க வந்து பொசிஷன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு லெவலில் வச்சுருக்காங்க ப்ரோ ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ரேஞ்ச் அப்படின்றது கொஞ்சம் வைடர் ரேஞ்ச், ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. அதாவது 24,300லேருந்து 24,650 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய ரேஞ்சு தான். பட் இந்த செல்லிங் அண்ட் பையிங்ன்றது ஷார்ட் கவரிங் தான், நாட் பையிங். ஸோ செல்லிங் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 பிலோ சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் பையிங் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 அபவ் தான் நமக்கு வந்து ஷார்ட் கவரிங் ரேலி, அதாவது ஈஸியாக வந்து 100-150 பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணணும் ஒரு ஆப்ஷனில் அப்படின்னா. அந்த 650க்கு மேலே ஷார்ட் கவரிங் வரும்போது மட்டும்தான் அது நடக்கும். இல்லைனா நேற்று மாதிரி தான், நான் நேற்றும் சொல்லியிருந்தேன், மேலே போவான் கீழே வருவான், கீழே வருவான் மேலே போடுவான். ஸோ நம்ம பிரேக் ஆகிட்டு கீழே வந்துடுவான்னு நினைப்போம் ரெசிஸ்டண்ட்டில். பட் ஆனால் திருப்பி அங்கேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிருப்பான் இல்லைங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ அதனால் 650 பிரேக் அவுட் ஆகி அடுத்த கேண்டில் கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் கவரிங் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். பட் இன்றைக்கி ஓப்பனிங் வந்து அரௌண்டு 150 பாயிண்ட் டவுனுன்றதுனால மேபி 650 அப்படின்றது இது ஒரு 150, 500 கிராஸ் பண்ணணும், 550 கிராஸ் பண்ணணும், 600 கிராஸ் பண்ணணும், 650 கிராஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அது வந்து கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் நடக்குமான்றது டவுட்டு தான். ஸோ நம்ம வந்து பிஇ செட்டப்புக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி ஜோன், அதாவது வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு 430, 450 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நமக்கு 400 பிரேக் அவுட் கொடுக்கும்போது, பிரேக் டவுன் கொடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு 24,480 வந்து நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகும். 24,300, 24,220 லெவல் வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட்டாகவும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கேப் டவுன், ரெண்டாவது எஃப்ஐ பேரிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க, வீக் சென்டிமெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுக்கறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெட்ஜ் பண்ணி செல்லிங் பண்ணுறது இன்னும் அட்வைசபிள். அதே இது கால் பை பண்ணணும் அப்படின்னா அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 650 பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம 750, 850 டார்கெட்டாக வச்சு 550 ஸ்டாப் லாஸாக வைக்க முடியும். ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா 24,700 காலை வந்து நம்ம தாராளமாக செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ செல் பண்ணிவிட்டு ஒரு 30-50% வந்து டிகே ஆகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே இது ஸ்பாட் வந்து ஒரு 24,700 கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கணும். இதையும் ஹெட்ஜிட் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஓகேங்களா? ரெண்டாவது புட்டை செல் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் டீப் ஓடிஎம்மில் செல் பண்ணுறது புத்திசாலித்தனம். எங்கள் வீட்டில் மிக்ஸி அரைக்கிறாங்க, சவுண்ட் வந்திருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ 24,200 புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணிவிட்டு டைம் டிகேயில் கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து 250 பிரேக் பண்ணும்போதே நம்ம எக்ஸிட் ஆகிடுறது நல்லது.
ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் ஜோன் தான். பட் இருந்தாலும் அந்த பவுன்ஸ் ஜோனில் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது கொஞ்சம் ஹெவியான மூவ்மெண்ட் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி அயன் காண்டார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 24,700 கால் அண்ட் 24,200 புட்டை வந்து நம்ம ஹெச் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான டைம் டிகே ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கும். ஏன்னா வைடர் ரேஞ்சுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 300 to 650 அப்படின்றதுனால. ஸோ ஹிடன் ட்ராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து ஆஃப்டர் கேப் டவுன் வாட் எவர் இட் மேபி ஒரு ஃபேக்கான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ புட்டை பை பண்ணவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கேப் டவுன் ஆகிடுச்சுட்டு புட்டை பை பண்ணுறவங்களாம் ஒரு பவுன்ஸ் கொடுத்து ஒரு ட்ராப் அவங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது கால் பையர்ஸ் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோன்னா ஆல்ரெடி மார்க்கெட் கேப் டவுன் அண்ட் ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ தட் நமக்கு அங்கிருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் கீழே வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400 பிலோ சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ஒரு பேரிஷாக இருக்கும். 24,400க்கு மேலே 24,650க்கு கீழே அப்படின்னும் போது அது வந்து ஆப்ஷன் செல்லர் டேவாக இருக்கும். 24,650 அபோவ் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ மோஸ்ட் ட்ரேடர் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை வந்து பேனிக்கில் பை பண்ணிடுவாங்க, புட்டை வந்து பாட்டமில் பை பண்ணிவிடுவாங்க. ரெண்டு பேருமே என்ன பண்ணிவிடுவாங்க, லாஸ்ட்டில் வந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேனிப்புலேஷன் பண்ணிடுச்சு, மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்ஸ் வந்து விளையாடிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஸோ லைக் சம் வில்லன் மூவி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட க்ளீன் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் செட்டப், அதாவது இப்போ தான் டெலிகிராமில் அந்த மெசேஜ் கூட போட்டேன், ஒன்லி ஒன் செட்டப். அது லாஸ் ஆர் ப்ராஃபிட், பட் ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதையே டெய்லி யூஸ் பண்ணுங்கள். வாட் எவர் இட் மே பி, 5 minutes பிரேக் அவுட், 15 minutes பிரேக் அவுட், விவேப் ரிஜெக்ஷன் ஆர் மூவிங் ஆவரேஜ், RSI, பிளா பிளா பிளா, எது வேணால் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் அதோட ரிஸ்க் ரிவார்டு வந்து அட்லீஸ்ட் 1:2.5 இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபுளான ஜோனில் இருக்க முடியும். ஓகேங்களா? பட் திருப்பி ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகேங்களா? எப்பயுமே ரிவெஞ்ச் ட்ரேடு வேணாம். ரிவெஞ்ச் ட்ரேட் நானும் பண்ணுவேன். இப்போது இந்த மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு தெரியும் போது நம்ம பண்ணலாம். பட் அதையும் நம்ம பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ப்ராப்பரான ட்ரேடிங்கை பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலோட லிங்க் நம்மளோட ப்ரொஃபைல் செக்ஷனில் இருக்குது, அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.